வணக்கம். எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய சிறுகதையில ஒண்ணான அள்ளி அப்படிங்கிற சிறுகதைய நான் சமீபத்துல வாசிச்சேன். ரொம்ப அருமையா இருந்துச்சு. அதுல அள்ளி அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்கா. அள்ளி இல்ல, அள்ளி ராணி அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு பெண், அவளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு பையன் ஒரு ராத்திரி நேரத்துல, அதுக்கு முன்னாடியே ஒரு நாள் ஃபுல்லா அவன் வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கான். அது எல்லாமே அள்ளிக்கு தெரியுது. ஈவினிங்ல ஒரு தீப்பெட்டி வாங்குறா ஒரு கடையில போயிட்டு, அதுக்கு ஆப்போசிட்ல அவன் இருந்து அள்ளிய வந்து பாக்குறான். அதுக்கடுத்து அள்ளி வந்து தன்னுடைய வீட்டுக்கு போயிடுறா. இந்த ஆள் வந்து அந்த கடைக்காரர் கிட்ட போய் அள்ளிய பத்தி விசாரிக்கிறான். விசாரிச்சுட்டு அவருமே அந்த பொண்ணெல்லாம் வந்து ரொம்ப வந்து எந்த ஆணையுமே நெருங்க விடாத ஒரு மாதிரி நெருப்பு மாதிரியான ஒரு பொண்ணுப்பா அப்படின்னு சொல்லி இந்த ஆள் சொல்லி அனுப்புறான். இவன் வெயிட் பண்றான், வெளியே நின்றுட்டு கிடக்கான். அதுக்கப்புறமா மழை வர மாதிரி இருக்கு. நைட் ஆயிடுச்சு. மழை வந்ததுக்கு அப்புறம் இவன் சாரெல்லாம் அடிக்கும் போது வெளியே நின்று இருக்க முடியாதுங்கிறதுனால அந்த பொண்ணு வீட்டு வாசல்ல ஒரு திண்ணை இருக்கு. அந்த திண்ணையில போய் உட்காடுறான். உட்காந்துட்டு கதவை தட்டுறான். என்னன்னா பீடி வாங்கியிருக்கான், அதுக்கு தீப்பெட்டி வேணும். ஏதாவது கதவை தட்டி இது பண்ணும்போது அந்த பொண்ணு வெளியே வரா. யாரு நீ அப்படிங்கிற மாதிரி சண்டை போடுறா. யாரு நீ பாட்டுக்கு வந்து என் வீட்டு வாசல்ல உட்காந்துட்டு தீப்பெட்டி கொடுன்னு கேக்குற அப்படின்னு சொல்லி சண்டை போடுறா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அவங்க 2 பேருக்குள்ள கான்வர்சேஷன் எப்படி போச்சு என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா, ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய இந்த சிறுகதைகள் புத்தகத்தை வாங்கி படிங்க, தெரிஞ்சுக்கோங்க.